ஒரு சின்ன கொசு, அதுக்கு கூட பசின்னு என்கிட்ட ரத்தம் குடிக்க வந்திருக்கு. ஆனா எனக்கு பசிக்கும்னு இந்த வீட்டுல யாருக்குமே அக்கறை இல்லை. இதுல நான் கட்டிட்டு வந்தது வேற. அவன் செஞ்ச தப்புக்கு நாம ஏன் சாப்பிடாம இருக்கணும்? சமைச்சிருக்கேன், வாங்க வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத வீரா. அவன் செஞ்ச தப்புக்கு நீ ஏமா கஷ்டப்படணும்? ஒரு வாய் சாப்பிடுமா, உன் உடம்ப கெடுத்துக்காத. பசிச்சா நானே சாப்பிடுறேன் அத்தை. நீங்க சாப்பிடுங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க. அவன் பட்னி கிடக்குறான்னு இவ்வளவு விரதம் இருக்காளா? பிருந்தா, நீயாவது வந்து சாப்பிடுறீ. என்னடி இது, இன்னும் தம்பி வெளியே உட்காந்துட்டு இருக்கு? கூப்பிடு. வீராமா, வீராமா. அது வரேன். வாங்க, ரொம்ப நேரமாச்சு. மாப்பிள்ள பசியோட இருப்பாரு. அவருக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களா? இல்ல, குடுக்கணும். ஏன் இவரை வெளியிலே உட்கார வச்சிருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போங்க. இன்னுமா உங்க பொண்ணுக்கு கோவம் தீரல? அப்படி கேளுங்க. மா, இதோ வந்துறேன் தம்பி. ஐயோ, கான்வர்சேஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சே. என்ன? இல்லடி, மாப்பிள்ளைய உள்ள கூப்பிடலாண்டி. அவரும் எவ்வளவு நேரம் தான் வெளில உட்காந்துருப்பாரு. பாவம் பசியோட இருப்பாருல்ல. அவன் மட்டும் இப்ப உள்ள வந்தானா நாங்க எல்லாரும் வெளியே போயிடுவோம், சொல்லிட்டேன். ஏண்டி? மாமாவை சாப்பிட சொல்லலாம்க்கா, பாவம்க்கா. ஏய், ஏய், முதல்ல நீ சாப்பிடு. அவனுக்கு ரொம்ப இரக்கம் பார்த்த மிதிதான் வாங்குவ, சொல்லிட்டேன். வந்து சாப்பிடு, வா. வாமா, வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க.